अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुल्लाहल अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु सुब्हानहु व तआला फ़िल क़ुरआनिल अज़ीमिल फ़ुरक़ानिल मजीद वअऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनु उद्ख़ुलू फ़िस्सिल्मि काफ़्फ़ा व ला तत्तबि'ू ख़ुतुवातिश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन युरिदिल्लाहु बिही खैरन युफ़क़्क़िहुहु फ़िद्दीन औ कमा क़ाल अलैहि सलातु व तस्लीम। सदक़ नबियुल्लाहि सय्यदुल बशर முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் ரஹ்மத் நிரப்பமாக தரும் ரமதான் என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவின் பேரல்லால் ரமதானில் ரஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய முதல் பத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் ஆசையோடும் ஆதரவு வைத்தும் இந்த ரமதானில் இந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன் அடியார்களுக்கு இந்த முதல் பத்தில் இன்னென்ன ரஹ்மத்துகளை எல்லாம் தருகிறானோ அந்த ரஹ்மத்தை நமக்கும் விசாலமாக நிரப்பமாக நிறைவாக அல்லாஹ் தருவானாக. ஆமீன். ரமதான் என்பது பல்வேறு சிறப்புகளை தனக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறது. ரமதானில் இல்லாத சிறப்புகளே இல்லை. ரமதானிலே பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. பொறுமையினுடைய மாதம், ரமதான் தான தர்மங்களை செய்யக்கூடிய மாதம், ரமதான் ஜக்காத்தை அதிகம் மக்களுக்கு தரக்கூடிய மாதம் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதோடு மட்டுமல்ல, ரமதானில் மட்டும்தான் ஒரு நன்மைக்கு அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை தருகிறான். ரமதானில் மட்டும்தான் சஹரும் இஃப்தாரும் ஒரு பெரும் பாக்கியமாக ஒரு பெரும் அமலாக செய்யப்படுகிறது என்று பல்வேறு விஷயங்களை நம்மால் வரிசைப்படுத்த முடியும். இந்த ரமதானுக்கு மட்டும் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய பெயர்கள் 60 பெயர்கள் இருக்கிறது. ரமதானில் அனைத்தும் உண்டு. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் அவசியமானது. அந்த விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த ரமதானுடைய அனைத்து பாக்கியங்களையும் நம்மால் பெற முடியும் என்பது மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. நம்மில் பலர் ரமதானை அடைகிற பொழுது ரமதானில் பல்வேறு காலங்களில் நாம் பாவங்களை செய்துவிட்டோம், ரமதானிலாவது நல்லமல்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த ரமதானுடைய காலங்களிலாவது பாவத்தை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனையை இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனால் ரமதானுடைய காலங்களில் மட்டுமல்ல, மற்ற எல்லா காலங்களிலும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுடைய வாழ்வில் நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டுமென்றால், பாவங்களை விட்டு அவன் தவிர்ந்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே ஒரு விஷயம் அவசியமானது. அந்த ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நபிமொழியிலும் அல்லாஹ் தன்னுடைய அருள் குர்ஆனிலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்தி என்ன? ஒரு நன்மையானாலும் ஒரு தீமையானாலும் அல்லாஹ் நாடாமல் நம்மை அடையாது. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி, வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். ஒரு நன்மையை நான் செய்வதானாலும் அல்லது ஒரு நன்மை என்னை அடைவதானாலும் அல்லாஹ்வுடைய அருட்பார்வை ரஹ்மத் இல்லாமல் அது என்னை அடையாது. இதை நாம் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்தில் ஒரு தீமையானாலும் ஒரு தீமையை விட்டு நான் தவிர்ந்திருப்பதானாலும் அல்லது ஒரு தீமை என்னை அடைவதானாலும் அல்லாஹ்வுடைய அருட்பார்வை ரஹ்மத் இல்லாமல் அந்த தீமையை நான் தவிர்ந்திருக்க முடியாது. அந்த தீமையை விட்டும்
தீமை என்னை விட்டும் தூரமாகாது என்பதுதான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான செய்தி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நாம் யோசித்திருக்கிறோம். நம்முடைய ரமதானுடைய காலங்களில் அதிகமான அமல்களை செய்வதற்கும் பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் நாம் முயற்சி செய்து நாம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ரமதானுடைய காலங்களை 3ஆக பிரிப்பார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் 10 அவ்வலு ரஹ்மத்துன், முதல் 10 இருக்கிறதே ரஹ்மத். இந்த முதல் 10 ரஹ்மத்தை நாம் அடைந்து விட்டோம், ரஹ்மத்தை நாம் பெற்றுவிட்டோம். இந்த முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முழுமையாக நாம் அடைந்து விட்டோம் என்றால் மற்ற எல்லா வாக்கியங்களையும் நம்மால் பெற முடியும் என்பதுதான் மார்க்கத்தினுடைய மேதைகள் நமக்கு சொல்லித் தருகிற தீர்வு என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். எப்படி முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுவிட்டால் 2வது 10 இருக்கிற மக்ஃபிரத்தை இந்த ரஹ்மத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற முடியும். முதல் 10 ரஹ்மத்தை பெற்றுவிட்டால் பாவ மன்னிப்பை பெற முடியும். 2வது 10 பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணத்தினால் 3வது 10 என்று சொல்லப்படுகிற கடைசி 10 இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை, அந்த நரகத்திலிருந்து விடுதலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக நம்மால் பெற முடியும். ஆக மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலையை பெற வேண்டும் என்றால் ரஹ்மத் அவசியமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெற்றுவிட்டால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று மார்க்க மேதைகள் நமக்கு இந்த விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க தூரமாகிவிட வேண்டாம். ஏன்னா என் ரஹ்மத் உங்களுக்கு சமீபத்திலே இருக்கிறது. தேடினால் கிடைத்துவிடும், கேட்டால் கொடுக்கப்பட்டுவிடும், ஆசைப்பட்டால் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டுவிடும். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் தூரமாகிவிட வேண்டாம் என்று அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் என்ன சொல்ல வருகிறான்? என் ரஹ்மத் உன் சமீபத்திலே இருக்கிறது, உனக்கு அருகாமையிலே இருக்கிறது. அதை பெறுவது பாரதூரமான விஷயம் அல்ல, அதை அடைவது சிரமமான காரியம் அல்ல என்பதை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா சொல்லித் தருகிறான். என்றால் ரஹ்மத்தை நாம் அதிகம் 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 இந்த முதல் 10 அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவை கேட்க வேண்டும் என்று மாணவி அழகிய வழிகாட்டுதலை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் இந்த பூமியில் இல்லைன்னா இந்த பூமியை அல்லாஹ் எப்பொழுதோ அழித்திருப்பான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த பூமியில் அவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கிறது, அவ்வளவு ஆபாசங்கள் நடக்கிறது, அவ்வளவு அனாச்சாரங்கள் நடக்கிறது, பாவங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் பார்வை ரஹமத்து மட்டும் இந்த பூமியின் மீது இல்லை என்றால் அல்லாஹ் இந்த பூமியை அடையாளம் தெரியாமல் அழித்திருப்பான் என்பார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ரஹமத்துன்னு சொல்கிறோமே, அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்கிறோமே, ரஹமத்துனா என்ன? ரஹமத் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பு, அரவணைப்பு, அக்கறை, நம்மை அணைத்துக் கொள்வது, அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா நம்மை அணைத்துக் கொள்வது என்று பல்வேறு அர்த்தங்களை சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் குர்ஆனிலும் அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா ரஹ்மத் என்ற அந்த வார்த்தையை பல இடங்களில் பதிவு செய்கிறான். சற்று ஏறக்குறைய 80 இடங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை குர்ஆனில் பதிவாக இருக்கிறது. 80 இடங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ரஹ்மத்திற்கான விளக்கத்தை வித்தியாசமாக சொல்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் மலையை ரஹ்மத் என்று சொல்கிறான், ஒரு இடத்தில் அல்லாஹ் மனைவியை ரஹ்மத் என்று சொல்கிறான், ஒரு இடத்தில் அல்லாஹ் வாகனத்தை ரஹ்மத் என்று சொல்கிறான், ஒரு இடத்தில் அல்லாஹ் வீட்டை ரஹ்மத் என்று சொல்கிறான், ஒரு இடத்தில் உடல் ஆரோக்கியத்தை ரஹ்மத் என்று சொல்கிறான், ஒரு இடத்தில் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை ரஹ்மத் என்று சொல்கிறான். சுருங்க சொல்வதானால் எத்தனை இடங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை குர்ஆனில் பதிவாகி இருக்கிறதோ, பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ, எல்லா இடங்களிலும் எல்லா அர்த்தங்களும் அந்த ரஹ்மத் என்கின்ற அந்த வார்த்தையை சுருங்க நாம் சொல்வதானால் எதிலெல்லாம் நன்மைகள் அதிகம் இருக்கிறதோ, அதன் மூலமாக மக்கள் பயன்படுகிறார்களோ, அதன் மூலமாக மக்கள் புரோஜனப்படுகிறார்களோ, அதற்கு பெயர்தான் ரஹ்மத் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரஹ்மத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் நினைக்கிறோம், அந்த வார்த்தையை கடந்து சென்று விடுகிறோம். உண்மையில் அதுவல்ல.
ரஹமத் என்பது நம் வாழ்வில், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வினுடைய வாழ்வாதாரத்தினுடைய எல்லா விதமான அடிப்படைகளையும் கொண்டதுதான் ரஹமத்து. அதனால தான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ, பள்ளி வாசலுக்கு உள்ளே வருகிற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை கேட்டுவிட்டு தேடிவிட்டுத்தான் உள்ளே வருகிறோம். அல்லாஹும் அஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக். பள்ளிவாசலை விட்டு விடைபெறுகிறோமே, அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டுவிட்டுத்தான் விடைபெறுகிறோம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத் மனிதனின் வாழ்வில் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இம்மையில் நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் அவசியம். மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவசியம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரஹமத்தை குறித்து பல்வேறு செய்திகளை இந்த உம்மத்திற்கான செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஒரு தடவை சஹாபிகள் எல்லாம் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணல் பெருமான் வெளியிலிருந்து மஸ்ஜிதிற்குள்ளே வருகிறார்கள். வருகிற பொழுது சஹாபாக்களை பார்த்து ஆனந்த புன்முறுவலோடு வருகிறார்கள், மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே, என்ன சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்களே, ஏதாவது செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்களா? ஏனென்றால் தீனில் அந்த அளவிற்கு ஆர்வமும் ஆசையும் நபித்தோழர்களுக்கு இருந்தது என்பதை வரலாற்றின் வெளிநெடுகிலும் நம்மால் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ஆம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். முற்காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை, ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் சொன்னார்கள். அதை குறித்து யோசித்துக் கொண்டே வந்தேன். எனக்கு ஆனந்தம் வந்தது, எனக்கு சிரிப்பு வந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தெரியுமா? முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு அடியார், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்து கொண்டிருந்தார். இபாதத்தில் கழித்தார் மட்டும் இல்லை, அவருடைய சுற்றி 4 பக்கங்களிலும் கடல் இருந்தது. ஒரு தீவிலே அல்லாஹ் அவரை குடியமர்த்தினான், அந்த அடியாரை. அந்த அடியாருக்கு எல்லா விதமான வளங்களையும் அவரின் இருப்பிடத்தை தேடி ஓடி வந்தது, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் அவருக்கு ஆயுள் காலம் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? 500 வருடங்களை அல்லாஹ் ஆயுள் காலங்களாக கொடுத்தான். 500 வருடங்களும் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாஹ்வை அவர் மறக்கவில்லை, முழுக்க முழுக்க இபாதத்து செய்தார். யார் சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள். 500 வருட ஆயுள் காலங்களை கொடுக்கப்பட்டு முழுக்க முழுக்க இபாதத்துகள் மட்டும் ஒரு தீவிலே இருந்து அவருக்கான எல்லா தேவைகளும் ரப்பிடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை, யா அல்லாஹ், என்னுடைய மரணத்திற்கு முன்னால் நான் மரணம் அடைகிற பொழுது சுஜூதிலே இருக்கிற நிலையில் நான் மரணிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நான் சஜ்தாவிலே இருக்கிற பொழுது என்னுடைய ரூஹை வாங்கப்பட வேண்டும். அதற்கு பின்னால் என்னை அடக்கம் செய்யப்படுகிற பொழுதும் கூட நான் சஜ்தாவில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த ஆசையை அவர் வெளிப்படுத்தினார். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து கொண்டான். அவர் அதே நிலையில் மரணித்தார், அதே நிலையில் கபரிலும் அடக்கப்பட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் சஃபன் சஃபா வரிசையாக நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் 500 வருடம் இபாதத் செய்த இந்த மனிதரும் வந்து நிற்கிறார். அல்லாஹ் ஒரு மலக்கை அழைத்து சொன்னான், இதோ கண் சிமிட்டும் நேரம் கூட எனக்கு மாறு செய்யாத என் அடியாரும் வரிசையில் நிற்கிறார். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய கருணையினால், என்னுடைய விசாலமான ரஹமத்தின் காரணத்தினால் அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தை தருகிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி மலக்குகள் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால் உங்களை இறைவன் சுவர்க்கத்திற்கு அழைத்து சொல்ல சொன்னான் என்று அந்த அடியாரிடத்தில் மலக்குகள் சொல்லுகிற பொழுது, சொன்ன உடனே அமைதியாக இவர் சொர்க்கத்துக்கு போயிருந்தா எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் இவர் சொன்னார், இல்லை இல்லை, நான் 500 வருடங்கள் செய்திருக்கிற அந்த அமலின் காரணத்தினால் அல்லவா நான் சுவனம் சென்றிருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், ரப்பே, உன் அருளின் காரணத்தினால் நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று மலக்குகளிடத்தில் சொல்லி அனுப்பினாயா? அல்ல, என் இபாதத்துகளின் காரணத்தினால், என் அமலின் மூலமாக அல்லவா நான் சுவனம் சென்றிருக்க வேண்டும். அப்படி என்றால் 500 வருடங்கள் நான் செய்த இபாதத் எங்கே போனது? அல்லாஹ் சொன்னான், அப்படியா, உன் இபாதத்திலிருந்து நீ சுவனம் செல்கிறாயா, வரிசையில் வா என்று இறைவன் அவரை காத்திருக்கும் பட்டியலில் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குகளிடத்தில் அல்லாஹ் உத்தரவிட்டான்,
மலக்குகளே, நான் அவருக்கு கொடுத்திருக்கிறேனே நியாமத்து, அந்த நியாமத்திற்காக வேண்டி நீங்கள் கணக்கு போட்டு அந்த அமலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மலக்குகள் வந்து கணக்கு போடுகிறார்கள், அமலை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் கேட்டான், எத்தனை நியாமத்திற்கு நீங்கள் அமல்களை சரி செய்து கொண்டீர்கள், பரிபூர்ணப்படுத்தி விட்டீர்கள்? மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ் 500 வருடத்தினுடைய இபாதத்து, ஆனா உன்னுடைய நியாமத்துகளில் ஒரு நியாமத்துக்கு கூட நிரப்பமா அவர் அமல் செய்யல. யா அல்லாஹ் 500 வருடம் இபாதத் செய்திருக்கிறார், ஒரே ஒரு நியாமத்துக்கு கூட நிரப்பமாக அமல் செய்யவில்லை. மீண்டும் எத்தனையோ நியாமத்துகள் இருக்கிறது, அவைகளுக்கெல்லாம் அவர் பாக்கி தர வேண்டியது இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொன்னார்கள். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் அவரிடத்தில் எந்த அமலும் இல்லை, அமல் இல்லாதவருக்கு சுவர்க்கத்தில் இடமில்லை, அப்படியானால் நரகத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நரகத்திற்கு அழைத்து வரப்படுகிறார், இழுத்து வரப்படுகிறார் அந்த அடியார். அல்லாஹ்விடத்தில் இந்த அடியார் பேச வேண்டும் என்ற கால அவகாசத்தை கேட்கிறார். ரப்பே, என்னை நீ மன்னிக்க வேண்டும், நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன். அல்லாஹ் அப்பொழுதுதான் ஞாபகப்படுத்தினான், அடியானே, எது உன்னது, எது உனக்கு சொந்தமானது, அனைத்தும் நான் அல்லவா கொடுத்தேன். உனக்கு என்னென்ன கொடுத்தேன்? 500 வருட காலத்தினுடைய ஆயுள் காலங்களை கொடுத்தேன், இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பை உனக்கு கொடுத்தேன். அது மட்டுமா, உலகத்தில் அந்த எந்த விதமான உணவுகளும் வந்து அடையாத அந்த தீவில் உனக்கு நான் உணவளிக்கவில்லையா, உடை தரவில்லையா, உன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றவில்லையா? இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு ஆசை வச்சல்ல, யா அல்லாஹ், நான் சஜதாவிலே மௌத்தா போனும், என்னை அடக்கம் செய்கிற பொழுதும் சுஜூதிலே என்னை அடக்கம் செய்ய வேண்டும், அதையும் நான் கொடுத்தேனே, அனைத்தையும் வாங்கி கொண்டு, என்னுடைய ரஹமத் அல்லவா அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்தது, ஆனால் என்னுடைய ரஹமத்து தேவையில்லை என்று உன்னுடைய அமலை நீ முற்படுத்துகிறாயே, என்னுடைய ரஹமத்திற்கு முன்னால் உன் அமல் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகிவிட்டது என்று அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொன்னான். கணியத்திற்குரியவர்களே, அந்த அடியான் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான். ரப்பே, நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன், என் அமலின் மூலமாக நான் சுவனம் செல்லவில்லை, உன் ரஹமத்தின் மூலமாகத்தான் நான் சுவனம் செல்கிறேன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொன்னதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னலாரிடத்தில் சொல்லுகிற பொழுது, அன்னலார் அந்த செய்தியை கேட்டு வந்து சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள் என்ற அந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிற செய்தி, இதில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. நேரத்தில் அருமை கருதி 2 படிப்பினைகளை நமக்கு முன்னால் நான் எடுத்து பேச ஆசைப்படுகிறேன். என்ன படிப்பினை? 1, 500 வருஷம் அமல் செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்டான், அப்படின்னா நியாமத்துக்கு நீங்க ஈடா அளவா அந்த அமல்களை எடுத்துக்கங்க. மலக்குகள் சொன்னார்கள், ஒரு நியாமத்திற்கு பல நியாமத்தை கொடுத்திருக்கிற ஒரு நியாமத்துக்கு அவர் 500 வருடம் செய்த அந்த அமலை நிரப்பமாக்க முடியவில்லை, ஒரு நியாமத்திற்கு கூட குறைவாகத்தான் அவருடைய அமல் இருக்கிறது என்றால், நம்ம வாழும் காலங்களில் அமல்களை குறைவாகத்தான் செய்கிறோம். அதிலும் ரமதானுடைய காலங்களில் நமக்கான வாய்ப்புகளும் நமக்கான கால அவகாசங்களும் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட ரமதானுடைய காலங்களில் கூட நம்முடைய அமல்கள் பலகீனமானதாக குறைவானதாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நியாமத்திற்கு நன்றி கெட்ட அடியார்களாக உலகத்தில் வாழுகிறோம் என்பதை முதல் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த படிப்பினை என்ன? நம்ம நினச்சிக்கிட்டோம், பரவாயில்ல, ஒரு 4 நோன்பு வச்சாச்சு, ஒரு 2 ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறோம், பல இபாதத்துக்களை செஞ்சிருக்கிறோம், யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்றது இல்லை. வருஷம் ஒரு 4 குடும்பத்துக்கு துணி வாங்கி கொடுத்துட்றோம், இவ்வளவு அமல் செய்கிறோம், அந்த மாதிரி செய்கிறோம், இந்த இபாதத் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், அந்த இதை செய்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய ரஹ்மத்தின் மூலமாக நாம் எதையும் அடைய முடியாது. நம்முடைய இபாதத்துகளின் மூலமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக மட்டும்தான் அனைத்தையும் அடைய முடியும் என்கின்ற அடிப்படையான சிந்தனை அவசியம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சஹாபிகள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அவனுடைய ரஹ்மத் என்பது எண்ணிலடங்கா இருக்கிறது, அளவே இல்லை என்று சஹாபிகள் அன்னலாரிடத்தில் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, எண்ணில் அடங்கா ரஹ்மத்தெல்லாம் இல்லை, அளவு கடந்த ரஹ்மத்தெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான், ஒரே ஒரு சதவீதத்தை மட்டும்தான் இந்த பூமியில் அல்லாஹ் தந்திருக்கிறான். மீதி 99% தன்னிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், மறுமைக்காக வேண்டி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒரு ரஹ்மத்தினுடைய அந்த 1% விளைவு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைப்பவர்களுக்கும் ரிஸ்க் தருகிறான். அல்லாஹ்வை நினைக்காம பாவத்தை மட்டும் செய்கிற பாவிகளுக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். அவங்கள பட்னியா போட்டு சாவடிக்கிறது இல்லையே,
அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுகிறான். இந்த உலகத்தில் இப்லீஸ் இன்னைக்கும் சுதந்திரமாக சுத்திக்கிட்டு இருக்கிறானா, அந்த 1% தான் அதற்கான அடிப்படை. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் 40 வருடங்கள் அவனுக்கான ஆட்சி காலத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது 1% வெளிப்பாடு. அல்லாஹ் காரூனுக்கு உலகத்தினுடைய எல்லா விதமான செல்வங்களையும் கொடுத்தான். 1% வெளிப்பாடு. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்ரூதுக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு காஃபிர் தான், ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா நம்ரூதுக்கு கொடுத்தான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 1% ரஹமத்தினுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா கொடுத்ததற்கான அடிப்படை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த ஒரு ரஹமத்தை இவ்வளவு விசாலமானது என்றால், அல்லாஹ்வுடைய மீதி இருக்கிற 99 ரஹமத்துகள் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். அந்த ரஹமத்துகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பருவ காலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, ஹவாஸின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். காஃபிர்கள் பல பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காஃபிர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஒரு பெண் மட்டும் அங்குமிங்குமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறார், கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த பெண். சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமர்ந்து இந்த ஹவாஸின் போர்க்களத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த கைதிகளை என்ன செய்வது? அவங்கள மன்னிச்சு விட்டுடலாமா, இல்லது ஏதாவது பிணைத்தொகை ஃபிதியாவை வாங்கிவிட்டு அவர்களை விட்டுவிடலாமா, அல்லது ஏதாவது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா என்று சஹாபிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கைதிகளில் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் மட்டும் அங்குமிங்குமாக சென்று கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆலோசனையை கொஞ்சம் அமைதியாக ஆக்குங்கள். ஒரு பெண் மட்டும் அங்குமிங்குமாக சுற்றி கொண்டிருக்கிறாளே, என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம். அவள் தன்னுடைய 1 வயதினுடைய குழந்தையை, பிள்ளையை தேடி அந்த அந்த சபையில் சுற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் எடுத்து பார்க்கிறார், இது என்னுடைய குழந்தையா என்று. இல்லை, கடைசியாக தன்னுடைய குழந்தையை அவர் தேடி கண்டுபிடித்து விட்டார். அந்த குழந்தையை தன்னுடைய கல்வோடு அணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு முத்தமிடுகிறார், மீண்டும் அணைக்கிறார், மீண்டும் முத்தமிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இதோ பாருங்கள், இந்த செய்தி, இந்த நிகழ்வு எவ்வளவு ஆச்சரியத்தை தருகிறது. இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பிலே போடுவதற்கு ஆசைப்படுவாளா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் கேட்டார்கள். சஹாபிகள் சொன்னாங்க, நாயகமே, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த தாயிடத்திலிருந்து இந்த பிள்ளையை பிரிக்கவே முடியாது, அவ்வளவு இறுக்கமா கட்டி அணைச்சி வச்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போலதான் இதைவிட பல மடங்கு அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறான், அன்பு காட்டுகிறான், அரவணைப்பை செய்கிறான், அணைத்துக் கொள்கிறான் என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இம்மையில் பல்வேறு பாக்கியங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் அவசியம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். மறுமையில் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவசியம். இந்த ரஹமத் என்ற அந்த செய்தி நான் அடிக்கடி சொல்வதற்கான காரணம், முதல் 10 ரஹமத்தினுடைய 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அந்த பருவ காலத்தில் நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்பத அந்த செய்தியை இந்த உம்மத்திற்கான செய்தியாக அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர். எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாலும் அவங்க கொஞ்சம் திக்கி பேசுவாங்க, ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு மனிதன். எப்பெல்லாம் வரானோ அவங்களுக்கு இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்து கொண்டிருப்பான். ஒரு நாள் அவர்களுக்கு அளவு கடந்த கோபம் வந்துவிட்டது. அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதர் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கிறாரே, என்னை ரொம்ப போட்டு சத்தாய்க்கிறார், யா அல்லாஹ், அவரை நீ அழிச்சிரு அப்படின்னு. அல்லாஹ் சொன்னா, அவர் அழிக்கிற பொறுப்பை நான் உங்கள்கிட்டயே கொடுக்கிறேன். எப்படி அழிக்கிறது? சாதாரணமாக பொறுப்பு தரல, வானத்தையும் பூமியையும் உங்களுக்கு நான் வசப்படுத்தி தருகிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அவரை அழிப்பதற்கு அது நடக்கும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த நசீபை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் கண்ணிலேயே படல ரொம்ப நாளா. ஒரு நாள் அது போல நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது எதிரில் அந்த மனிதர் வருகிறார். மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிண்டல் செய்கிறான், இடையூறு தருகிறான்.
யா அர்த் ஹுதி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமியை பார்த்து சொன்னார்கள், இந்த மனிதனை நீ பற்றி பிடித்துக் கொள் என்று. அவனுடைய கரண்டை கால் வரை அந்த பூமி அவனை பற்றி பிடித்துக் கொண்டது. அவன் சொன்னான், மூசாவே, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் இறக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை கொடுங்கள். இல்லை, கொஞ்சம் நெஞ்சமாக எனக்கு இடுதலை செஞ்ச. மீண்டும் பூமியை பார்த்து சொல்கிறார்கள், மீண்டும் அவனை உள்வாங்கிக் கொள். முட்டி வரை செல்கிறான், மீண்டும் இடுப்பு வரை செல்கிறான், மீண்டும் நெஞ்சு வரை செல்கிறான், மீண்டும் அவனை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அந்த மனிதன் அந்த பூமியில் உள்வாங்கப்பட்டு மரணித்து விட்டான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில், ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், மூசாவே, அத்தனை தடவை கேட்டாரப்பா, ஒரு தடவை கூட உங்களுக்கு இரக்கம் வரலையா? உங்களுடைய கல்வி என்ன கல்லில் செய்யப்பட்டிருக்கிறதா? எத்தனை முறை கேட்டார்? 5க்கும் மேற்பட்ட முறை அல்லவா கேட்டிருக்கிறார். ஒரு முறை 2 முறை அல்ல, 5க்கும் மேற்பட்ட முறை எனக்கு நீங்கள் வாழ்க்கையை பிச்சை போடுங்கள், அவகாசத்தை கொடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்றல்லவா கேட்டிருக்கிறார். அத்தனை முறையும் கேட்டு அவரை மன்னிக்கணும்ன்ற அந்த எண்ணம் கூட உங்களுடைய கல்விலே ஏற்படவில்லையே, உங்களுடைய கல்வி என்ன கல்லாகிவிட்டதா என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னான், மூசாவே, உங்கள்கிட்ட அத்தனை தடவை கேட்டார் அல்லவா, என் பக்கம் திரும்பி ஒரு தடவை கேட்டிருந்தால் அந்த மனிதரை நான் காப்பாற்றி இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் 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 ரஹமத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து விசாலமானது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து சமீபத்தில் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் ரஹமத்தை கேட்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி ரஹ்மத்தும் லகுன்து மினல் ஹாசிரின். அல்லாஹ்வுடைய ரஹமத்து மட்டும் இந்த பூமியில் அடியார்கள் மீது இல்லை என்றால் இந்த அடியார்கள் எப்பொழுதோ நஷ்டவாளிகளாக, இந்த அடியார்கள் எப்பொழுதோ பாக்கியமற்றவர்களாக மாறியிருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையின் வாயிலாக நமக்கு பதிவு செய்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற வார்த்தை குர்ஆன் பதிவாகி இருக்கிறது, யா அல்லாஹ், ஒரு ரஹமத்து மட்டும் இல்லை, நீ என்ன மன்னிக்கலனா நான் எப்பொழுதோ அழிந்திருப்பேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் என்ற அந்த வார்த்தையை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் 10 அல்லாஹ்விடத்தில் அதிகம் 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 ரஹமத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்வாதாரத்தினுடைய எல்லா விதமான வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும், நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய எல்லா விதமான செய்திகளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவசியம், அவசரம் என்பதை கவனத்தில் வைத்து இந்த ரமலானுடைய முதல் 10 நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஜும்மாவிற்கு முன்பதாக இந்த முதல் 10 நம்மை விட்டு நிறைவு பெற்றுவிடும். அதனால் அல்லாஹ்விடத்தில் இந்த முதல் 10 அதிகம் அதிகம் ரஹமத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அருள் புரிந்த அடியார்களாக வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.